திருநீற்றுப் பதிகம். இதன் பொருளை கூற இருப்பது திருமதி பத்மாவதி பரிமளம். இந்த திருநீற்றுப் பதிகமானது பாண்டிய மன்னனின் உடல் பிணி தீருவதற்காக சம்பந்தரால் பாடப்பட்ட பதிகம். இதை பாடிய பிறகு பாண்டிய மன்னன் உடல் நலம் தேறியதாக வரலாறுகள் கூறுகின்றன. இந்த பதிகத்தில் சம்பந்தர் திருநீற்றின் மகிமைகளை வரிசையாக எடுத்திருக்கிறார். நாம் அதை பார்ப்போம். சிறந்த பவளம் போன்ற வாயினையுடைய உமைப்பங்கன் ஆலவாயில் எழுந்தருளிருக்கும் சிவபிரானது திருநீரானது மந்திரம் போல நினைப்பவரை காப்பது, வானவர்கள் மேனிமேல் பூசிக்கொள்ளப்படுவது, அழகு தருவது, எல்லா நூல்களிலும் புகழப்படுவது, ஆகமங்களில் புகழ்ந்து சொல்லப்படுவது, சிவமயத்தில் நிலைத்துள்ளது. குளிர்ந்த நீர் நிரம்பிய வயல்கள் சூழ்ந்த ஆலவாயில் திருநீரானது வேதங்களில் புகழ்ந்து ஓதப்பெறுவது, கொடிய துயர்களை போக்குவது, சிவ ஞானத்தை தருவது, அறியாமை முதலியவற்றை போக்குவது, புகழ்ந்து போற்றத்தக்கது, உண்மையாக நிலைத்து நிற்பது. ஆலவாயான் திருநீரானது வீடு பேறு அளிப்பது, முனிவர்களால் அணியப்பெறுவது, தக்கோர்களால் புகழப்படுவது, இறைவனிடம் பக்தியை விளைவிப்பது, வாழ்த்த இனியது, எண்வகை சித்திகளையும் தரவல்லது, கண்களுக்கு இனிமை தருவது, அழகை கொடுப்பது, விரும்பி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது, இறப்பை தடுப்பது, அறிவை தருவது, உயர்வு அளிப்பது, பூசுவதற்கு இனிமையானது, புண்ணியத்தை வளர்ப்பது, பேசுவதற்கு இனியது, பெரும் தவம் செய்யும் முனிவர்களுக்கு ஆசையை அறுப்பது, முடிவான பேரின்ப நிலையை அளிப்பது, உலகோரால் புகழப்படுவது, துன்பம் போக்குவது, மன வருத்தத்தை தணிப்பது, துறக்க இன்பத்தை அளிப்பது, எல்லோருக்கும் பொருத்தமதாக இருப்பது, புண்ணியரால் பூசப்பெறுவது. கூர்மைக்கு விளக்கம் தருகின்ற சூழப்படையினை ஏந்திய ஆலவாயான் திருநீர் திருப்புறங்களை எரிக்க செய்தது, இம்மை மறுமை இன்பம் தர இருப்பது, பிறரோடு பழகும் பயன் அளிப்பது, செல்வமாக விளங்குவது, உறக்க நிலையை தடுப்பது, தூய்மையை அளிப்பது. பாம்புகள் வளைந்து தவழும் மேனியனாகிய ஆலவாயான் திருநீர் ராவணன் பூசி பயன் பெற்றது, நல்லவர்களால் எண்ணத்தக்கது, பராசக்தி வடிவமானது, பாவம் போக்குவது, தத்துவங்களாக இருப்பது, மெய்ப்பொருளை உணர்த்துவது, திருமால் பிரம்மர்களால் அறியப்பெறாத தன்மையை உடையது, வானுலகில் வாழும் தேவர்கள் தங்கள் மேனிகளில் பூசிக்கொள்வது, பிறவியாகிய இடரை தவிர்த்து நிலையான இன்பம் அளிப்பது, குண்டிகை ஏந்திய கையர்களாகிய சமணர்கள் சாக்கியர்களின் கண்களை திகைக்க செய்வது, தியானிக்க இனியது, 8 திசைகளிலும் வாழும் மெய்ப்பொருள் உணர்வுடையாரால் ஏத்தப்பெறும் தகைமைப்பாடு உடையது, ஆற்றலும் பிறரை கொள்ளும் வலிமையும் உடைய விடையின் மீது ஏறி வரும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழியில் விளங்கும் பூசுரனான ஞான சம்பந்தன் சைவத்தின் பெருமையை தெளிவித்து பாண்டியன் உடலில் பற்றிய தீமை விளைவித்த பிணி தீருமாறு சாற்றிய இந்த பதிகப் பாடல்கள் 10ஐயும் ஓத வல்லவர்கள் நல்லவர்கள் ஆவார்கள் என்று சம்பந்தர் இவருடைய திருநீற்றின் பெருமைகளை சொல்லி இதை பாடுபவர்களும் பயன்பெறுவார்கள் என்று முடிக்கிறார்.